Hello everyone, hope you guys are fine and safe, and I am Gautham Rajadhorai calling from Chennai. So today we are going to see about skill set to meet industrial need for mechanical engineers. So the sessions will be around 1 hour. So let's get into the agenda. So our first agenda is professional introduction about myself, current industrial expectations, essential skill sets, and how to improve yourself, and finally we'll be having Q&A session. So let me introduce about myself. So as you guys know, I am Gautham. I did my 10th in Kurji Higher Secondary Matriculation School in Namakkal. Then I did my HSE in Montfort CBSE Higher Secondary School, which is there in Trichy. And after that I chose mechanical engineer like you guys, and I did it in K. Ramakrishnan College of Engineering, which is also there in Tiruchirappalli. So after I finished my degree in 2015, I have joined in Dessler India Private Limited, which is there in Bangalore as a design engineer. So it is a small service-based company where you used to design and give the parts to the OEMs. So then I have changed my job to Renualt Nissan Technology Business Center India, Chengalpet. So currently I am working as a design architect in Renault Nissan. For past 1.5 years I have been in Renault Nissan. So this is my short self-introduction. Now we can see the what are all the current industrial expectations where the industry is expecting skills from your side. So the industries will be expecting from you is the 6 points. அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்கில் செட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ உங்கள்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கா? பாசிட்டிவ் ஆட்டிடியூடை உங்கள்கிட்ட இருந்தால் அதை அவங்க எப்படி வந்து நீங்கள் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். உங்கள்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆம்பிஷியஸ் அண்ட் கோல் ஓரியன்டட் பர்சனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருக்கணும், மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும், அது இருக்கான்னு பார்ப்பாங்க. லாஜிக்கல் திங்கிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புக் பியாண்ட் நாலேஜ், அதாவது நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, ஸோ புக்ஸை மட்டுமே படிச்சுட்டு டிகிரி ஹோல்டராக வரீங்களா, இல்லை ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 6th ஸ்கில் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் அப்கிரேடடாக இருக்கீங்களா. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, ஸோ அந்த சமயத்தில் எல்லா டூல்ஸ் அண்ட் நியூஸ்லேயும் நீங்கள் அப்கிரேடடாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு டிசைன் போடுறதுக்கு கேட்டையாவோ ஆன்சிஸோ ஏதோ ஒரு டூல் இருக்குது. ஸோ அதில் வேர்ஷன்ஸ் இருக்கும், அந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ கரண்ட்டில் நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்தோடனே உங்களை வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா எலாபரேட்டடாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். So positive attitude is nothing but you need to be positive in all the stages. So, for example, so let's say the quote which is said by Abdul Kalam sir. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, you can't change your life but you can change your attitude. That attitude will change your life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையா. ஸோ அதை நினச்சி அது ஒரு பேரியராக நினச்சி உக்காந்துட்டிங்கன்னா, ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து அந்த ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி போகலாம், அதை கடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் வந்து ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில் செட்ஸில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லாம் எப்படி வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ரீட் புக்ஸ் லைக் நிறைய புக்ஸ் படிங்க. நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பற்றி, நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த லிங்க்கை வந்து இந்த ப்ரெசன்டேஷனோட இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்கான ஷார்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ என்னென்னலாம் பண்ணி உங்களோட அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வெளியே கொண்டு வரலாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியே ஆகணும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் செட்ஸில் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் பார்த்தோம்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது, 5 இயர்ஸ் ஆகுது, அந்த ஜாப்லேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு டீமை லீட் பண்ணுற பொசிஷனுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அந்த லீட் பண்ணுற பொசிஷனுக்கு வரும்போது நீங்கள் வந்து உங்களோட டீம்மேட்ஸ்குள்ளே இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஆர்கனைசேஷன் எது எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, ஸோ இந்தியன் டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு லீடர் இருந்தால் தான் ஒரு நல்ல டீமை வந்து உருவாக்கி எடுத்துகிட்டு போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீடர்ஷிப் ஐக்கானாகவே நம்ம மகேந்திர சிங் தோனி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு இயர்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2007 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கேப்டன் வந்து எப்படி வந்து டீமை லீட் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து நமக்கு கப் வாங்கி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து எவ்வளவோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இருந்தாலுமே அவர் வந்து கரெக்டாக நம்ம ஜோஹிந்தர் சர்மாவோட ஸ்கில் செட்ஸ் அவருக்கு தெரிஞ்சு அவரை பவுல் பண்ண வச்சு ஸோ அந்த கப்பை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம 2011 வேர்ல்ட் கப்லேயுமே பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து மேஜர் 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் மகேந்திர சிங் தோனி நினச்சிருக்காரு, ஸோ இப்போ பவுல் பண்ணுறது ஒரு ஸ்பின் பவுலர், ஸோ நம்மளால் ஸ்பின் பவுலிங் விளாட முடியும், எந்த இடத்துல நான் போய் விளாண்டா டீமை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவரோட டீம்மேட்ஸை பற்றியுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரை பற்றி, அதை விட முக்கியம், அவரை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி போகணும், எந்த இடத்துல நம்ம முன்னாடி நின்று வரணும் அப்படிங்கிற குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முக்கியமாக என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னா, உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் வந்து ஒருத்தருக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கும். ஸோ எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் யூனிக் குவாலிட்டிஸ். ஸோ அந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு லீடராக இருக்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சேலஞ்ச் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் லீடராக இருக்கும்போது ஓகே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர் கொடுத்து அவர்கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்கள் டீமுக்குள்ளார யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்கில்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயம். ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ஃப்ரெஷராக தேவைப்படலைனாலுமே நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் அதை வந்து ஒரு உங்கள் ஸ்கில்ஸில் அதையும் டெவலப் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆம்பிஷியஸ் அண்ட் கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் மாக்அப் இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஸோ நீங்கள் தனியாக வாக்கின் அட்டன் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் எல்லா இன்டர்வியூலேயும் இருக்கும். உங்களோட லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்காக அவங்க கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு போகிறீங்க, ஒரு 30,000 சேலரிக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ அதே இடத்துல ஓகே இது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த சேலரி நமக்கு போதும் அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, இல்லை அதுலேருந்து மேலே நீங்கள் வளர்ந்து போகிறீங்களா? ஏன்னா உங்களோட வளர்ச்சி தான் அந்த கம்பெனியோட வளர்ச்சியுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன், ஓகே நீங்கள் இப்போ வந்து போகிறீங்க, ஒரு இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேபி எந்த ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸோ டிவிஎஸ் எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவலில் போகிறீங்க. ஸோ என்ட்ரி லெவலில் ட்ரெயினியாக போவீங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு நீங்கள் டெவலப் ஆகிட்டே போகிறீங்களா, இல்லை அதே இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆம்பிஷியஸ் அண்ட் கோல் ஓரியன்டாக நீங்கள் வந்து என்றைக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அசிங்கப்பட்டுட்டோமே, அதனால் வந்து நம்ம இதை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த இடத்துல நம்ம அசிங்கப்படுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லேப்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் போவீங்க, அதெல்லாம் லேத் இருக்கும், மில்லிங் மிஷின் இருக்கும், இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அப்பயுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் லேபில் போகும்போது இது எப்படி செய்கிறது, டேர்னிங்னா என்ன, நர்லிங்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் லேபில் கடைசியில் யூனிவர்சிட்டி லேபில் போய் நிற்கும் போது உங்கள் ஹெச்ஓடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் படித்த இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அசிங்கப்படும் போது நீங்கள் அந்த இடத்துல கற்றுக்கிட்டு யூனிவர்சிட்டி லேபில் அந்த விஷயத்தை அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல், ஏன் நீங்கள் ஒரு லேப்லேயுமே ஒரு இதுலேயுமே நீங்கள் ஒரு பீரியட்லேயுமே நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து 100% கிடைக்கும். ஸோ அதுதான் ஆம்பிஷியஸ் அண்ட் கோல் ஓரியன்ட் ஸ்கில் செட்ஸ். அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ் பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். மல்டி டாஸ்கிங்க்கு வெரி பிக் எக்ஸாம்பிள் எதுனா, ஸோ உங்கள் அம்மா பார்த்துருக்கீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஒரு சைடு கிரைண்டர் ஓடிட்டுருக்கும், ஒரு சைடு குக்கர் வச்சுருப்பாங்க, ஒரு சைடு வந்து சாம்பார் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். என்ன பார்த்துட்டு இருந்தோம், மல்டி டாஸ்கிங் இல்லையா? ஸோ நம்ம அம்மாவுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். ஆமாம், ஒரே நேரத்தில் எல்லா விதத்தையும் பார்ப்பாங்க, ஆனால் அந்த டைம்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேலைக்கு நமக்குள்ளார முடிக்கலைன்னா நமக்கு வந்து டிஃபனும் கிடச்சிருக்காது, பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிருக்காது, லஞ்ச் கிடச்சிருக்காது. அவங்களுக்கு எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது பை த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எத்தனை வருஷமாக வந்து இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த எத்தனை வருஷமாக வந்து உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு வீட்டில் யார் யாரெல்லாம் பெரியப்பா அந்த மாதிரி, இப்போ ஆக்சுவலி ஜாயின்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரும் இல்லை, பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள், மல்டி டாஸ்கிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அம்மா தான். ஸோ அவங்கள தவிர மல்டி டாஸ்கிங் வந்து வேறு யாருமே பெஸ்ட்டாக இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ அதே அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கம்பெனிஸில் கொடுக்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் இருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து வேறு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்ற போது அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கும், பட் அவரு வேறு கம்பெனிக்கு போயிடுவார். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃபார் டைம் பீங், ஃபார் டெம்பரவரியாக இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது, இந்த ப்ராஜெக்ட் ரன்னிங்லேயே இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் கிட்டே வரும். அந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட 2 ப்ராஜெக்டையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மல்டி டாஸ்கிங். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் மேஜராக கன்சிடர் பண்ணிவிட்டு அவரோட ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் அப்படியே ரன்னிங்லேயே வச்சுருக்கணும். ஸ்டாக்னண்ட் ஆகி ஒரு இடத்துல நிற்க விடாமல் அதை வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த பர்சன்ஸ் வருவாங்க, பட் அது வரைக்கும் நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ லாஜிக்கல் திங்கிங்னா ஒன்றுமே இல்லை. லாஜிக்கல் திங்கிங் இஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் த ஃபேக்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது நடக்கிறத தான் சொல்லணும். ஸோ அதுதான் லாஜிக்கல் திங்கிங். அதுக்கு மேலே லாஜிக்கல் திங்கிங்கில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பார்க்கும்போது நாலேஜ் பியாண்ட் புக்ஸ். உங்களுக்கு புக்கை தவிர்த்து வேறு என்னென்னலாம் தெரியும்? முன்னாடி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களாம் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வரைஞ்சி காட்டுவாங்க. முன்னாடிலாம் ஒரு ட்ராயிங் ஷீட்ஸில் வரைஞ்சி காட்டுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, விர்ச்சுவல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே அப்ளிகபிள் பண்ணுறீங்க, நீங்கள் படித்ததை எந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நாலேஜ் பியாண்ட் புக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெறுமனே போய் அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போது மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த நாலேஜ் வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் அவங்க கெயின் பண்ணி அதை வந்து அதில் வந்து அவங்க படித்த புக்ஸில் படித்ததை அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அவங்கக்கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டுறாங்க. ஸோ அந்த நாலேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? செக் பண்ணி பாருங்கள், போய் அட்டன் பண்ணுங்கள், சிம்போசியம்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ பியாண்ட் த புக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அப்டேட்டட் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதுதான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லில் என்னென்னா, ஸோ மாருதி 800 கார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாருதி 800 காரை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. அந்த காரை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, எதுக்காக இந்த கார் இப்போ வரதில்லை அப்படிங்கிறது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த கார் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது எல்லாமே டிராஃப்டிங் மூலயமா தான். அந்த டிராஃப்ட் ஷீட்ஸ் இருக்கும்ல, இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் டிராஃப்டிங் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ண டிசைன் பண்ணப்பட்ட கார் தான் அது. ஸோ அதோட டேட்டாஸ்லாம் இப்போ எடுத்து பார்த்தா கூட எல்லாமே வந்து டிராஃப்ட் ஷீட்ஸில் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு கேட் டிசைனாவோ, எந்த ஒரு ஆட்டோ கேட்லேயுமே, எந்த ஒரு கேட்டையாலையுமே, எந்த ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்லேயுமே அது இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பி பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ஏற்றி அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு அவங்க வந்து புது காரே டிசைன் பண்ணுற அளவுக்கு காஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பழைய வந்து ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து அவங்க வந்து சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து நிறைய மேன் பவர்ஸ் அண்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்குள்ளாரையும் உங்களுக்கு அந்த மாருதி 800 கார் வந்து ஏகப்பட்ட ரீச் ஆகி அதில் ப்ராஃபிட் நிறைய எடுத்து, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய டேட்டாஸை சாஃப்ட்வேருக்கு மாற்றுறதுக்கு பதிலாக புதுசாகவே வந்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து அந்த கார் வந்து மாருதி ஆல்டோ. ஸோ அந்த மாதிரி ஒருவருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்கிரேட் ஆகுது. ஸோ நீங்கள் டிராஃப்ட் ஸ்கேலில் வரைஞ்சிட்டு இருந்தீங்க, டிராஃப்ட் லைனில் வச்சு ஒரு லைன் போடுவீங்க, 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் போடுறீங்க. ஸோ ஆனால் அது நம்ம கேட் டூலில் வரும்போது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு 90 டிகிரி வந்துடும். ஸோ டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் அப்கிரேட் ஆகும், ஒரு இதிலேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். உங்களுக்கு அதில் நாலேஜ் அதிகமாக வரும்.
ஸோ உங்களுக்கான ஒர்க் அலோகேஷன், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து குயிக்காக முடிக்க முடியும். ஸோ குயிக்காக முடிக்க முடிஞ்சாலே, உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை நீங்கள் குயிக்காக முடிக்க முடிஞ்சாலே நீங்கள் அந்த இடத்துல ஹீரோ தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அப்கிரேட் ஆகியே தீரணும். So now we can see the essential skill sets. So there are two types in essential skill sets. One is professional and another one is technical. ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னலில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் என்னென்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ டெசிஷன் மேக்கிங்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, அதையும் டெவலப் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் சால்விங் அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அடாப்டபிலிட்டி, நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பழமொழி இருக்கும், ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லி நமக்குன்னே ஒரு பழமொழி இருக்குது, தமிழில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஸ்கில் தான். ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் அப்போவே யோசித்து இந்த வந்து பழமொழியை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அப்போவே நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அந்த எசென்ஷியல் ஸ்கில் செட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல டீம் பிளேயராக இருக்கணும். அப்புறம் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக நம்ம முன்னாடி பார்த்த ஒரு ஆறு ஸ்கில் செட் பார்த்தோம். 6 + இங்கே ஒரு 7, இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தன்னை போல் வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அதை பற்றி பார்ப்போம். ஸோ கம்யூனிகேஷன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, இங்கிலீஷ் பேசினா போதும், ஹிந்தி பேசினா போதும், நமக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது முற்றிலுமான தவறு. பட் உங்களுக்கு தேவை ஹிந்தி, தேவை இங்கிலீஷ் தேவை. அது வந்து ஒரு மீடியம், ஒரு டூல், அவ்வளோதானே தவிர உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அதை வச்சு டிசைட் பண்ணிட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். ஆனால் எனக்கு வர கிளைண்ட் வந்து ஃப்ரெஞ்சு. நான் அவங்க ஃப்ரெஞ்ச் பீப்புளோட தான் வந்து நான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது, ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் வரும், பட் வந்து அந்த ஃப்ளூயன்சியில் அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லேக் ஆகும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்டேஷன்ஸில் வீடியோஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷில் பேசும்போது ஸோ தன்னை போல் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகிடும். நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வரோங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது நீங்கள் எந்த மீடியமில் வேணாலும் பண்ணலாம். ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமிச்சு இந்த மீடியம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே, நம்ம குவிட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து டிஸ்பிளேயில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக புரியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டிஸ்பிளேவை எடுத்து ஒரு இமேஜை ப்ரெசென்ட் பண்ணி, ஸோ அந்த இமேஜில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த டிஸ்பிளேவை அசம்பிளி பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இமேஜை பார்க்கும்போது உடனே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் பேசி அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட ஒரு இமேஜில் நீங்கள் காமிச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நடக்க வேண்டியது ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி அந்த ப்ராப்ளமாக சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கம்யூனிகேஷன் நினச்சி எதுவும் பயப்படலாம் தேவையில்ல. ஸோ எந்த இடத்துல எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது போதும். ஸோ அதுதான் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் எந்த இடத்துல உங்களுக்கு வரும்? ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? எப்படி அந்த டெசிஷன் எடுத்தீங்க? உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிவில் இன்ஜினியர் எடுத்துருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து பிக் பண்ணி எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தீங்க. ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வேணும். உங்களுக்கு நிறையா சாய்ஸ் இருக்கும், உங்கள் முன்னாடி சாய்ஸஸ்லாம் நிறையா இருக்கும். பட் அந்த டெசிஷன் எப்படி கரெக்டாக பிக் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் எடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டீம்மேட்ஸில் இருப்பாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் டீமுக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த 3 பேரை நம்ம எப்படி எடுக்கலாம், அதுக்கு நீங்கள் எப்படின்னா அவங்களோட ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கும். அவங்களோட ஸ்கில் செட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அந்த 3 பர்சன்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ், ஸோ பை யூஸிங் தேர் ஹிஸ்ட்ரிஸ் யூ கேன் பிக் த பர்சன்ஸ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த 3 பேரை டெசிஷன் மேக்கிங் உங்களோட டெசிஷன் மூலயமா அந்த 3 பேரை எடுத்திருக்கீங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சோர்ஸ், அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல சோர்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல சோர்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்காது, என்றைக்குமே சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் டெசிஷன் மேக்கிங். ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து
டெசிஷன் மேக்கிங்கில் சாய்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு சாய்ஸ் எதுவுமே இல்லை. ப்ராப்ளம்ங்கும் போது நிறைய பேர் அதை நினச்சி பயப்படுறோம். ஸோ ப்ராப்ளம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு சுச்சுவேஷனாக நினச்சிக்கோங்களேன். ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஐயோ இது பிரச்சனைப்பா வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம விலகி போகக்கூடாது. ஸோ அது பிரச்சனை, அதை நம்ம இறங்கி என்னென்னு சால்வ் பண்ணி பார்க்கணும். ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அதை வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு அக்செப்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ விச் எவர் யூ ஆர் ஃபேஸிங் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தன்னை போல் தேடி வரும். ஸோ நான் இங்கே ரெனோனிசனில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்தது. என்ன ப்ராப்ளம்னா, ஸோ டக்ட் இருக்குது இல்லைங்களா, ஏசி டக்ட். ஸோ அது வந்து டிசைன் பண்ணி ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரியர் பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லைங்களா பேசஞ்சருக்கு, ஸோ அவங்களுக்கு வர மாதிரி ஒரு ரூட்டிங் பண்ணணும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ரூட்டிங். ஸோ அதை இந்த பையன் எப்படி பண்ணுறான், புதுசாக ஒரு இடத்துல வந்திருக்கான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸும் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாருமே உங்களை பார்த்துட்ருப்பாங்க, உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாததான்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணணும், என்னால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து ஓகே நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் த ப்ராப்ளம் சால்விங்னு ஒன்றுமே இல்லை. யூ ஹேவ் டு அக்செப்ட் த ப்ராப்ளம் அண்ட் யூ நீட் டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம். நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே, நீங்கள் அந்த ப்ராப்ளம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓகே நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி பண்ணலாம். ஸோ எந்தெந்த வழியாக நீங்கள் வந்து நான் எனக்கு நடந்ததை சொல்கிறேன். ஸோ ஓகே இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சீனியர்ஸ் கிட்ட இருந்து. நீங்கள் இதை பண்ணும்போது சீனியர்ஸே வந்து பார்ப்பாங்க, இதை இப்படி பண்ணலாம், இதை இந்த டக் பண்ணுறீங்க, ஸோ வந்து இதை ரியர் வியூவில் கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஷன்ஸ் தருவாங்க. ஸோ ஒன்ஸ் யூ அக்செப்ட் த சேலஞ்ச், ஆல் த இன்புட்ஸ் வில் கம் டு யூ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராப்ளம் சால்விங். அடாப்டபிலிட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து ரொம்ப லேக் ஆகுது இந்த அடாப்டபிலிட்டி தான். அடாப்டபிலிட்டி இது என்னென்னா, இப்போ நான் வந்து டிகிரி முடித்தேன், 2015 முடித்தேன். 2015 நான் வந்து பெங்களூரில் ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ட்ராயிங் அப்டேட் பண்ணுற ஜாப் தான் இருந்தது. அஸ் அ ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல ட்ராயிங் அப்டேட் பண்ணுற ஜாப். அந்த ஜாப் பார்த்திங்கன்னு வைங்களேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூட வந்து 2 தமிழ் பசங்க. ஸோ எங்களோட டீம் லீடரும் வந்து தமிழ் தான். அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ட்ராயிங் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 6 months போச்சு. 6 months போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போவீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நொய்டா பீப்புளாக இருப்பாங்க. ஸோ ஒடிசா பீப்புள்ஸ் இருந்தாங்க. அங்கே கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிறீங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் அந்த டீமோட அடாப்ட் ஆகணும். ஸோ நீங்கள் அடாப்ட் ஆகும்போது தான் உங்களோட க்ரோத் இருக்கும். எனக்கு வந்து வேணாம், நான் இந்த ஜோன்லேயே இருந்திருக்கேன்னா நான் 5 வருஷமாக உட்காந்து ட்ராயிங் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சென்னையிலே இருந்து நான் இங்கேயே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி இது எங்கள் ஊருப்பா, இது நான் இங்கேயே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட க்ரோத் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். தூத்துக்குடியிலே இருந்து நான் இங்கேயே தூத்துக்குடியிலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிறேன்ப்பா, நான் வேறு எங்கேயுமே போகல, நான் சென்னையெலாம் போக மாட்டேன் தூரமாக இருக்குது, பெங்களூர்லாம் போக மாட்டேன் தூரமாக இருக்குது, மும்பைலாம் போக மாட்டேன் மொழி தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட லைஃப் அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கில் செட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டே ஆகணும். பிகாஸ் நான் இது கண் கூட பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருச்சியில் தான், என்ன நேட்டிவ் திருச்சி. ஸோ நான் திருச்சியிலேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2015 2020 வரைக்கும் அதே ஊரில் 15,000க்கு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த 50,000 வச்சு டெவலப் பண்ண முடியல. நீங்கள் சேர்ந்தம்போது 10,000க்கு சேர்ந்துருப்பீங்க. 2016 உங்களுக்கு அந்த 10,000 அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஓகே ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் திஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த செகண்ட் நினச்சிட்டிங்கன்னா உங்களோட க்ரோத் எங்கேயுமே போகாது. அந்த இடத்துல அந்த 10,000 15,000லேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே போங்க. நிறைய இடம் இருக்குது. பூனே போங்க. பூனே இஸ் அ ஹப் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் எதுக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போக வேணாம். இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூனே சும்மா போங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போங்க, ரூம் எடுத்து தங்குங்க. ஸோ அங்கே இருக்கிற மேகசின் வாங்குங்க. மேகசினில் வந்து கிளாசிஃபைட்ஸ் இருக்கும். ஸோ இந்தந்த ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்தந்த ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரெயினிங் அட்டன் பண்ணலாம், இம்ப்ளான்ட் ட்ரெயினிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தூத்துக்குடியை விட்டு வெளியே போங்க. ஸோ அந்த வெளியே போகிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுனாலே அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கும் உங்களோட கரியரில். அப்புறம் டீம் பிளேயர்னு நம்ம ஒரு ஸ்கில்ஸ் பார்க்கலாம். டீம் பிளேயர் நம்ம இதை ஆல்ரெடி இதில் பார்த்துருப்போம், லீடர்ஷிப்பில் பார்த்துருப்போம். லீடர்ஷிப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருந்து
டீம்மேட்ஸ் எப்படி வந்து உங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்றது இருந்தது. இப்போ நம்ம டீம் பிளேயராக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ டீம் பிளேயர் ஒருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, ஒரு ஜெண்டரில் இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் இருப்பாங்க, நம்ம மேல்ஸ் இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு ஸ்கில் செட்ஸில் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு டீமில் ஒரு ப்ராஜெக்டில் இறங்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டீமில் ஒரு ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 5 சாஃப்ட்வேர் தேவைப்படுதுன்னு வைங்களேன். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம்லேயே 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து இது இருக்கும். பிஐடபிள்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து 5 ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஒயர் ஹார்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெஞ்ச், இது ஒர்க் பெஞ்ச் இருக்குது. ஸோ ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒர்க் பெஞ்சும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒருத்தர் பர்டிகுலராக நான் இதில் தான் நாலேஜ் சவுண்ட் இனஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் பெஞ்ச் தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒர்க் பெஞ்சை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு, ஓகே நான் இந்த ஒர்க் பெஞ்ச் பற்றி எனக்கு தெரியும், ஸோ நம்ம டீமுக்கு வந்து நான் இதை சோர்ஸாக இருக்கேன், நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஒர்க் பெஞ்சில் நான் தான் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி முன்னாடி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு குட் டீம் பிளேயராக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அதில் ஸ்கோர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸ்கோர்ஸ் ஐ மீன் எதை சொல்கிறேன்னா, அப்ரைசலாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இது நீங்கள் டீம் பிளேயராக என்ன பண்ணீங்கிறதுல வச்சு தான் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ், உங்களோட க்ரோத், உங்களோட கரியர் க்ரோத் எல்லாமே இதில் தான் இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்று சொல்லணும்னு வைங்களேன், ஸோ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு டீம் லீடருக்கு அப்புறம் நீங்கள் அந்த நீங்கள் தான் அடுத்த டீம் லீடராக ஆக போகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் கேப்பபிள் ஃபார் த நெக்ஸ்ட் டீம் லீட். ஸோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பழைய டீம் லீட் போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் தான் டீம் லீட், நான் எல்லா வேலையும் நானே பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களோட டீம்மேட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேங் இருப்பீங்க, எப்படி ஒரு 10 பேர் 8 பேர் கொண்ட கேங் இருந்திருப்பீங்க நீங்களே. ஸோ அந்த அதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டூர் போவீங்க, பைக் ரைட் போவீங்க. அதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து நல்ல டாமினேட்டிங்காக இருந்து மிச்சம் இருக்க எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, ஸோ நான் இந்த இடத்துக்கு போகிறேன். அதே 8 பேர் வேறு இடத்துக்கு போகிறீங்க. அந்த இடத்துல வந்து உனக்கு இந்த ஏரியா பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஏரியா பற்றி தெரியும் அப்படிங்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைதியாக இருப்பீங்க. ஸோ அதுதான் டீம் பிளேயர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு கம்பெனியில் பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்துடும். டைம் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஓவர் டைம் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. உங்கள் ப்ராஜெக்ட்க்கு அலாட் பண்ணியிருப்பாங்க டைம், அந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுக்கணுங்கிற உங்கள் ப்ரெஷர் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் டைம் மேனேஜ் பண்ணி அதுக்குள்ளார இருக்க ஒர்க்கை உங்களுக்கு கொடுத்த டைம்குள்ளார கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். அப்ளை ஆல் யுவர் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், உங்களுக்கு தன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்குள்ளே போவோம். இவ்வளவும் நம்ம பார்த்தது வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க, உங்களை சரௌண்டிங்ஸ், உங்கள் என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட பர்சனல் க்ரோத் எப்படி இருக்க போகுது, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம், உங்களோட பர்சனல் க்ரோத்தை டிசைட் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் எல்லாம் தான் இது. ஸோ யூ நீட் டு பி தரோ இன் பேசிக் கான்செப்ட்ஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேசிக் பிரின்சிபல் கேட்பாங்க. ஒரு கார் எப்படி ஓடுது, ஐ மீன் என்ன பிரின்சிபலில் ஓடுது, ஸோ டெல் மீ அபவுட் த பிரின்சிபல் ஆஃப் த கார்ஸ் அப்படின்னாங்கன்னா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் த மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பேசிக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசி இன்ஜின், இவி, ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக்ஸை நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப உங்களோட க்ரோத் தன்னால் இருக்கும். ஸோ பேசிக்ஸை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிமைண்டர் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது டெஃபினிஷன்ஸ், பேசிக்கில் ஒரு நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த டெஃபினிஷன்ஸ், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ பேசிக் நாலேஜை கண்டிப்பாக எல்லாம் தரவு பண்ணியே ஆகணும். கண்டினியூஸ் லேர்னிங்,
அடுத்த ஸ்கில் வந்து உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு பார்க்கும்போது கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இன்ஜினியராக இருக்கும்போது அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒரு டீம் லீடாக இருக்கும்போது அதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்னு நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பர்சனல் க்ரோத் பண்ணணுன்னா நிறைய புக்ஸ் படித்தாலே போதும். ஸோ உங்களோட மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெச்சூரிட்டி லெவல் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஒரு 10 years ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு 10 years ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, டெக்னிக்கலில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 10 years இப்போ 23, 24 முடிக்கிறீங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 35 உங்களோட 35 year 36 அந்த ஏஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி போகும்போது மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை வரும். அப்போ வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக கற்றுக்கிட்டே இருக்கணும். டீம் லீட் பண்ணுறது எப்படி, அந்த டீமை மேனேஜ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ்லாம் தவிர பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வைஸ் பிரசிடென்ட், கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர்ஸ் அந்த மாதிரியான கண்டிப்பாக ஆவீங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட க்ரோத் கண்டிப்பாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும் ஒன்றுத்துலேயும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவிட்டி. இட் இஸ் நத்திங் பட் திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வைங்களேன். எல்லாருமே நண்பன் படம் பார்த்துருப்போம். நண்பன் படத்தில் வந்து விஜய் சொல்லுவாங்க, ஸோ பேனால் ஸ்பேஸில் பென் யூஸ் பண்ணும்போது பென்னிலேருந்து இங்கு வராது, எதுக்கு நம்ம வந்து புதுசாக இன்வென்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக பென்சிலே சிம்பிளாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஃபைனலில் கிளைமேக்ஸில் வந்து சத்யராஜ் சொல்வார், பென்சிலோட ஊக்கு உடஞ்சிருச்சுன்னா கிராவிட்டியில் சுற்றிட்டே இருக்கும், ஸோ அது வந்து ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம விஜய் சொன்னாங்க இல்லையா, அவங்களோடத வந்து ஃபேக்டோட சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த சீனை சொல்லும்போது ஆமாம் இல்லை பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, ரொம்ப சீப்பாக இருந்திருக்குமே, இது அவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பாக தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் போய் யோசிச்சு நின்று அதை நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஃபேக்டோடு இருக்கணும். ஸோ அதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம பின்னாடி தான் தெரியும், நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக இல்லையா நம்ம அப்ளிகேஷனில் தான் அது தெரியும். பட் நீங்கள் எது ஒன்று யோசித்தாலுமே அவுட் ஆஃப் பாக்ஸில் போய் நின்று அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஃபேக்டோட ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரிசல்ட்டில் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணால் தான் உங்களால் அதை அப்ளை பண்ண முடியும் நீங்களோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்டில். ஸோ கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக மஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கில் செட் என்னன்னு பார்க்கும்போது அட்டென்ஷன் டு டீட்டெயில். ஸோ ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்குது, ஸோ அதில் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டும் ஒரு ஸ்கில், ப்ராக்டிக்கல் நாலேஜும் ஒரு ஸ்கில் தான். ஸோ நான் இதை மூணையும் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, ஒரு தேரமோ ஒரு லாவோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, அந்த லா வந்து அந்த தேரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, வெறும் வந்து E=mc² அது மட்டும் தெரியுதா, அது மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெறும் மார்க் மட்டும் தான் கிடைக்கும், நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அந்த தியரம். ஸோ அந்த தியரம் எங்கெல்லாம் அப்ளிகபிள் பண்ணுறாங்க, ஸோ அந்த தியரம்க்கு முன்னாடி எப்படிலாம் அதை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து E=mc² சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா. ஸோ அதை நீங்கள் லைவாக வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்ரி ரியாக்ஷன் ஆஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதை ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, ராக்கெட்டை தவிர நம்ம வேறு அதை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா. ஸோ அதோட டெப்த்தாக உள்ளார ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த பேசிக்லேருந்து உங்களுக்கு தெரியுதா. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்ஸே எழுதுறீங்கன்னு வைங்களேன், ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க, ஏபிசிடி தெரியாமல் உங்களால் ஒரு எஸ்ஸே எழுத முடியுமா, முடியாது இல்லையா. அது மாதிரி தான். ஸோ பேசிக்லேருந்து தெரிஞ்சு வந்தால் நீங்கள் ஏபிசிடி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த டாப்பிக்கை கொடுத்து அதில் எஸ்ஸே எழுத சொன்னாலும் உங்களால் எஸ்ஸே எழுத முடியும், கரெக்டுங்களா. அதே மாதிரி தான். ஸோ பேசிக்ஸ் அந்த தியரம்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க, தியரம்ஸ் டெஃபினிஷன்ஸ் படிச்சிட்டிங்க, ஒரு கான்செப்ட்ஸை படிச்சிட்டிங்க, அந்த ஐசி இன்ஜின் கான்செப்டை படிச்சிட்டிங்க. ஐசி இன்ஜின் கான்செப்டை வச்சு நீங்கள் எத்தனை கார் வேணாலும் டிசைன் பண்ண முடியும், எத்தனை காரோட
பெர்ஃபார்மன்ஸ் வேணாலும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு தேவை ஐசி இன்ஜினோட பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். அதை வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் நீங்கள் பேசிக்ஸ் அது தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை எங்கே அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்துமா, அதோட ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து இது பண்ண தெரியுமா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கிறதே இல்லை. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்மலாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தெர்மல் லேபில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்களாம் ஒரிஜினலாகவே பண்ணுறீங்களா, இல்லை வெறும் ரீடிங்ஸ் அண்ட் டேப்லெட் காலமை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதி வச்சுட்டு வந்துடுறீங்களா? ஸோ உங்களை நீங்களே அதை கேட்டு பாருங்கள், ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து 95% மேலே தெரியுதோ நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவை ஈஸியாக கிராக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியாக உங்கள் கையில் ஜாப் வந்துடும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு சொன்னது ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், கடைசியாக சொன்னது எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எங்கேயும் போய் சென்டரில் போய் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்களோட டைம் மட்டும்தான். இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான டைம் தான். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் யுவர் career. You have a very large skill sets to go through. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் எப்படி வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம்.